Stop suffering. எல்லோருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். இந்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நாம் கடந்து சென்றோம். சனிக்கிழமையினுடைய இரவிலே உங்களை சந்திக்கிறேன். நாளை காலை உங்களை ஆலயத்தை சந்திப்பதை நான் சுவாசிக்கிறேன். காலை 9:30 மணி நம்முடைய சிறப்பு கூட்ட மக்களே. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி, இந்த முதல் மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு. இந்த வருஷம் நாம் உங்களுக்கு சொன்னது, உங்கள் வாழ்க்கை பலமான ஒன்றாய் மாறும். யார் நீங்க பலவீனமான ஒருத்தரா உங்களை பார்க்குறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு புது பலன் கொடுப்பார். ஒரு விதத்துல இந்த பலவீனமான தன்மையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அதாவது பொதுவான பரவலான மோசமான ஒரு அடையாளம் நாம் பார்ப்போம். மக்கள் கெட்டதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்காங்க. அதாவது கெட்ட நினைவுகள், கெட்ட அனுபவங்கள், தோல்விகள், இழப்புகள். இன்னைய வரைக்கும் நாம பார்க்கிறோம் எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையில முன்பு ஏற்பட்ட பல இழப்புகளை குறித்து எல்லா நேரம் பேசி கொண்டிருப்பது. அதாவது நினைவுகள் நம்ம கண்டிப்பா அழிக்க முடியாது. சில நேரத்துல அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல, குறிப்பிட்ட தேதியில நம் எண்ணத்திலே வரும் நிச்சயமே. ஆனால் நாம் அதை குறித்து பேசுவதிலே, அதற்காக வருந்துவதில்லை. இப்போ நேரத்தை செலவிடுவது பிரயோஜனம் அல்ல. 2, 3, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நினைத்து பல மணி நேரம் இப்போ அழுவதனால என்ன பிரயோஜனம்? நான் சொல்வது நம்புகிறேன் உங்களுக்கு புரிகிறது. இந்த நிகழ்ச்சியிலே தேவன் உங்களுக்கு சொல்வது என்ன? கவலைப்படுவதை நிறுத்துங்க. இன்னொரு விதத்துல, எப்பவோ ஏற்பட்ட ஒரு பாதிப்பிற்காக, எப்பவோ அடைந்த ஒரு நஷ்டத்துக்காக, எப்பவோ இழந்த ஒரு உறவுக்காக, ஒரு வாய்ப்பிற்காக இப்பொழுது அழுது நேரத்தை செலவழிக்க வேண்டாம். அதை யோசித்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தடுத்து கொள்ள வேண்டாம், நிறுத்தி கொள்ள வேண்டாம். மாறால் எழுந்து தூசு தட்டி உங்களை பலப்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்ல தீர்மானிங்க நண்பர்கள். நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். ஆம், இந்த முதல் சாட்சி உங்களுக்கு ஆதாரமா இருக்கும். இந்த முதல் சாட்சி, நீங்கள் உங்க வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல விரும்பும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு இல்லை என்று சொல்வதில்லை. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு இல்லை என்று சொல்வதில்லை. உங்க வாழ்க்கையை உள்ளும் புறமும் மாற்றுகிறார். ஒருவேளை கெட்ட பழக்கம் உங்க வாழ்க்கையை பாதித்திருக்கலாம். திருமணத்துல ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் உங்களை மிக பெரும் அளவுல காயப்படுத்தி இருக்கலாம். மிகவும் நம்பின ஒருத்தர் உங்களுக்கு செய்த துரோகம் உங்க மனசை உடைச்சிருக்கலாம். இல்ல யாரோ ஒருத்தர் உங்க மேல சுமத்தின பழி உங்களை மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருக்கலாம். ஆனா இப்போ இந்த பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் தேவன் என்ன சொல்றாரு? எழுந்து முன்னோக்கி செல். இந்த பழக்கத்திலிருந்து நீ வெளியே வர முடியும். இந்த பாதிப்பிலிருந்து நீ வெளியே வர முடியும். புது வாழ்க்கை உனக்காய் காத்திருக்கிறது. நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். தேவன் புது காரியத்தை செய்ய விரும்புகிறார். மக்கள் 2023 முடிந்து விட்டது. 2024 ஒரு மாதம் முடிய போகிறது. கர்த்தர் புது காரியம் செய்ய விரும்புகிறார். புது அதிசயங்கள், புது அற்புதங்கள், புது மாற்றங்கள். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான், நீங்க விசுவாசிக்கும் பட்சத்தில். எனவே உங்க கடந்த காலத்தை உதறி தள்ளி நிகழ்காலத்துல என்ன செய்யணும்ன்றதை புரிந்து கொண்டு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செல்ல தீர்மானித்தால், கண்டிப்பா இவர்களுக்கு உதவி செய்த அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதினால் உங்களுக்கும் கண்டிப்பாய் அவரால் உதவ முடியுமா? இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே இந்த அற்புதமான சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். எங்கும் கவனத்தை திசை திருப்பாதீங்க. எந்த வேலையிலும் கவனத்தை திசை திருப்பாதீங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. ஏனென்றால் கர்த்தர் தாமே உங்களுக்கான ஆசீர்வாதமான ஒரு நேரமா இதை ஏற்படுத்தி இருக்கிறார். இது தற்செயலாய் நீங்கள் நிகழ்ச்சி பார்க்கவில்லை. நீங்க சேனல் டியூன் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி வந்திருக்கலாம், அல்லது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கலாம். இது தற்செயல் அல்ல, கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவேதான் இந்த சாட்சியின் சமயத்துல நீங்க கீழே வருகிற தொலைபேசி எண்களை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். விலாசத்தை கூட வாட்ஸ்அப்ல நீங்கள் எங்களுக்கு செய்தி அனுப்பலாம். தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவையானால், அல்லது விலாசத்தை குறித்த விவரம் தேவையானால், கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கோம். சாட்சியை கூர்ந்து கவனிங்க நண்பர்கள். டொபாகோவில் இருக்கிறேன்.
கோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. கோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை அழிக்கப்பட்டிருந்தது. சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் அந்த குடியை நிறுத்த முடியவில்லை. படிப்படியாய் அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது பலமாக. அதாவது ஒரு நாளைக்கு 1 பாட்டில் என்று துவங்கி பிற்பாடு 2 பாட்டில் 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால், நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வாள், அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி. நாங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமா நான் குடிப்பேன், ரொம்ப தவறா நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனா அது நடக்கல. எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன். இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்ல நடக்காதா, இது போகுமா போவாதான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்துல கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவனை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியாய் ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, 30,000 டாலர் வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் $1,000 கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் போது எல்லாம் ஒழுங்காகும் நினைத்தேனால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன். பிரச்சனைகள் குறைவதை போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்த உடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்துக் கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்கள் இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலையின் நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலையினால் நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன் ஆமா. அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனும் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்தில் ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும். நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இவ்விடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலை நான் எழுந்து என் மனைவியிடத்திலே சொன்னேன், நான் குடியை நிறுத்திவிட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை.
உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமா எங்கெல்லாம் குடியை ஒழித்து வைப்பேனோ போதைப் பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் அவளை ஊற்றினாள். அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடி பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். ஒரு ப்ராஜெக்ட். மேற்கூரை போடப்பட்டது, முற்றம், வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதை போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி. எல்லாமே முழுமையடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது. நான் எதையும் கட்ட பேங்கில் சென்று லோன் கேட்கவில்லை. எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அபார்ட்மெண்ட்டிற்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கைய தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்லப்போனா என்னாலேயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, மீனா உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு. இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கு கூட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா இருக்கு. நல்லது நண்பர்களே, இந்த சாட்சி உங்களுடைய பல பேருக்கு கணவராய், மனைவியாய், குடும்பமாய் இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொள்கிற ஒரு வாலிபராய் கூட, இளம் பெண்ணாய் உங்களில் பலருக்கு உதவியா இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இன்னொரு அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு மனைவியாய் இவர் வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கடந்து போன சூழ்நிலை, அநேக பெண்கள் நீங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வழி தெரியவில்லை. நீங்க நினைக்கலாம், இதுதான் என்னுடைய தலையெழுத்து. நேற்று நிகழ்ச்சியில் நாம் பார்த்ததை போல உங்கள் தலையெழுத்தோ நீங்கள் செய்த போன ஜென்மத்து பாவமோ இல்லை நண்பர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் மகிமை உங்களுக்காய் காண்பிக்கப்படும். அதுக்கு முன்பாய் யூனிவர்சல் ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஜெபம் எதற்காக, என்ன விஷயத்துக்காக? ஏன்னா ஆலயம் 7 நாளும் திறந்திருக்கிறது. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்துக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்துக்காய். எனவே இந்த அட்டவணை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். நாம் பேசிக் கொண்டிருந்ததை போல நண்பர்கள், கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். எனவேதான் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார்,
நீங்கள் உங்களுக்கு முன் வைத்திருக்கிற கல்லை அகற்றும்படி. இந்த நேரத்துல நான் பேசும்போது லாசருக்கு நடந்ததை பற்றி நான் யோசிக்கிறேன். மரித்து 4 நாள் ஆயிற்று. அந்த முறைமையின்படி கல்லறையில வைத்து அடக்கம் பண்ணி ஒரு கல் வைத்து மூடப்பட்டிருந்தது. மார்த்தாள் அங்கே இயேசு அழைத்து கொண்டு சென்றார். இயேசு கிறிஸ்து அங்கே சென்றார் அற்புதம் செய்யும்படி. அதிசயத்தின் தேவன் அற்புதத்தை செய்ய சென்றார். கர்த்தர் அங்கே லாசரு வெளியே வர தடையா இருந்த கல்லை பார்த்தார். அவர் சொன்னார், அந்த கல்லை அகற்றுங்க. இப்படியான ஒரு கல் தான் உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக அந்த கல் தேவனுடைய அதிசயத்தை நீங்க பார்க்க கூடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்க அனுபவிக்க கூடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட முடியாதபடி மூடி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்னால இதை அகற்ற முடியல. உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். ஏனென்றால் இது உங்களுக்காக அவர் அகற்ற முடியாது நண்பர்களே. எனவேதான் இயேசு கிறிஸ்து போய் அந்த கல்லை அகற்றல. கல்லை அகற்றுங்கள், எடுத்து போடுங்கள் என்று அங்க இருக்கிறவங்களுக்கு சொன்னார். இந்த கல் என்றது என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகமா இருக்கலாம், உங்க மேலேயே உங்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கையா இருக்கலாம், அல்லது ஆண்டவர் வார்த்தை மேல உங்களுக்கு இருக்கிற ஒரு தயக்கமா இருக்கலாம், ஒரு மனஸ்தாபமா கூட இருக்கலாம், அல்லது யார் மேலேயாவது நீங்கள் வைத்திருக்கிற ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணமா அல்லது கசப்பான ஒரு எண்ணமா இருக்கலாம், நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்ற ஒரு மனநிலையா இருக்கலாம். இது நீங்கள் தான் அகற்ற வேண்டும். உங்க நினைவுல அது இருந்தாலும் முடிவு உங்களுடையது. நான் அவங்கள மன்னிக்க போறேன்ற முடிவு உங்களுடையது. நான் இதை மறக்க போறேன்ற முடிவு உங்களுடையது. நான் இதை நிறுத்த போறேன்ற முடிவு உங்களுடையது. அந்த கல்லை நீங்கள் தான் அகற்ற வேண்டும். ஆனால் பலன் கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் தீர்மானிக்கும் பட்சத்துல, உண்மையான விருப்பத்தை வெளிப்படுத்தும் பட்சத்தில். நான் தடுக்கப்பட விரும்பவில்லை என்று சொன்னார். அப்படி இவர் அனுமதித்ததனால் 10 வருட காலமா ஒரு பாரமா இருந்த அந்த சூழ்நிலை எப்படி மாறியது? சாட்சியை கூர்ந்து கவனிங்கள் நண்பர். வணக்கம், என் பேர் அமுல். என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்கள் மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசில் ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் அந்த 10 வருஷம் காலமாக எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமா என்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும் என்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. யார்கிட்டனா அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத, அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனால நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இது மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசில் எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேறு இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்கார் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. என் பிள்ளை குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு என் வாழ்க்கை. சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இது என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த 1 வருஷ
காலம் எனக்குள்ளே எந்தவித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி நான் போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் வந்து இந்த சர்ச்சில் 1 வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம், வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறதை நான் பார்த்தேன். என்ன இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வந்து நான் 3 நாள், வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ வந்து கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில், என் இருதயத்தில் என்ன உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதிலேருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுறேன், மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக நான் அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாரா ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்தில் புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்றதுல அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றது நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை போல நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல கற்றுக்கொள்ளணும். ஆமீன். எல்லாமே உங்களுக்காய் சொல்லப்பட்ட மக்களை நாம் இறுதிக்கு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியிலே ஒரு பாடல் ஒலிக்கும், சில நொடிகள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியா. மற்றும் தேவானே உண்மையுள்ளமா
மற்றும் தேவானே உம்மை போலவே மற்றும் தேவானே உம்மையுள்ளமாய் மற்றும் தேவானே உம்மை போலவே தூயவன் நீரே களிமண் வானைந்திடும் என்னை இதன் ஜெபமே தூயவன் நீ ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் நான் உங்களுடைய வார்த்தையினுடைய சக்தியை அறிக்கை செய்கிறேன். இந்த கல்லை அகற்றக்கூடிய சக்தி மக்களுக்காய் கொடுங்க. நாளை காலை 9:30 மணி கூட்டத்துக்கு வர எங்களோடு யார் ஒன்றிணைகிறார்களோ தடைகள் நீங்கட்டும். வர முடியாத மாநிலத்திலோ, வர முடியாத தூரத்திலோ, வர முடியாத சூழ்நிலையிலோ இருக்கிறவர்கள் இந்த ஜபத்தினால் சக்தியை பெற்றுக்கொள்ளட்டும், பலனை பெற்றுக்கொள்ளட்டும். எதுவெல்லாம் அவர்களை இழுத்து பிடித்து தடுத்து கொண்டிருக்கிறதோ அதை உடை தெரிந்து ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உருவாக்க நிகழ்காலத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்த சக்தி கொடுக்கும். முனிந்து போனதை பற்றி கவலைப்படாமல் என்ன செய்யலாம் என்று யோசிக்கக்கூடிய தெளிவான மனநிலையை கொடுப்பான். தண்ணீரையும் ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தின் மகிமைக்காக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. தேவன் உங்களை பலப்படுத்திருக்கார், சந்தேகம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒரு சமூக சேவையினுடைய ஒரு தொகுப்பை நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். மார்பக புற்றுநோயை குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது யூனிவர்சல் ஆலயத்தில். அதை குறித்த ஒரு சிறிய வீடியோ கிளிப் நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். மறக்காமல் பாருங்கள். அதே சமயம் நாளை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். ஜனவரி 28 கடந்த 2 வாரங்களாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். யார் உங்கள் பழைய வாழ்க்கைக்கு ஒரு கல்லை வைத்து நிறுத்த விரும்புறீங்க, முடிந்து போன விஷயத்தை நிகழ்காலத்தின் நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும்படி எங்களோடு ஒன்றிணைய மறக்க வேண்டாம். விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், செய்தி அனுப்பலாம். தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். சென்று வாரும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.